சேலத்தில் ஜவுளிக்கடையின் மேற்கூரையில் துளையிட்டு 6 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. புதிதாக திறக்கப்பட்ட கடையில் திட்டமிட்டு திருட்டில் ஈடுபட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? ஸ்க்ரூ டிரைவரால் கல்லாப்பெட்டியை சத்தமில்லாமல் திறந்து அதில் இருந்து பணத்தை மொத்தமாக தூக்கும் பகீர் காட்சிகள் தான் இது. நள்ளிரவில் சத்தமில்லாமல் சம்பவம் செய்த மர்ம நபர் போலீசில் சிக்குவாரா? சேலம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த மணி என்பவர் கடந்த விநாயகர் சதுர்த்தி என்று 5 ரோடு ஜங்ஷன் அருகே ஜவுளி கடை ஒன்றை புதிதாக தொடங்கியுள்ளார். வழக்கம் போல வியாபாரத்தை முடித்துவிட்டு கடையை அடைத்துவிட்டு சென்றனர். மறுநாள் கடையை திறந்தபோது கடையின் மேற்கூரையில் ஒரு ஆள் நுழையும் அளவுக்கு சதுரமாக வெட்டி எடுக்கப்பட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கடை ஓனர் உடனே திபுதிபுவென கல்லாப்பெட்டிக்கு ஓடியுள்ளார். பூட்டி வைக்கப்பட்டிருந்த கல்லாப்பட்டி வாயை திறந்து கிடக்க அதன் உள்ளே வைக்கப்பட்டிருந்த 6 லட்சம் ரூபாய் மொத்தமாக திருடு போயிருந்தது. அதிர்ச்சி அடைந்தவர்கள் உடனே கடையில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை வேக வேகமாக ஆய்வு செய்ய திருட்டின் மொத்த வேலையும் அதில் பதிவாகியிருந்தது. நள்ளிரவு 2 மணிக்கு மர்ம நபர் ஒருவர் கடையின் மேற்கூரை வழியாக உள்ளே நுழைந்து ஸ்க்ரூ டிரைவரால் கல்லாப்பெட்டியை திறந்து கைவரிசை காட்டியது தெள்ளத் தெளிவாக பதிவாகியிருந்தது. கல்லாப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த கலெக்ஷன் தொகையை கட்டுக்கட்டாக தூக்கி டேபிளில் அடுக்கி ஆனந்தம் கண்டவர் உள்ளே வைக்கப்பட்டிருந்த பையை திறந்து பார்த்ததும் இன்னும் குஷியாகி உள்ளார். மொத்தமாக 6 லட்சம் ரூபாயை பையில் போட்டுக்கொண்டு வந்த வழியாகவே இவர் தப்பிச் சென்றுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான புகாரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர் யார், எங்கிருந்து வந்தவர் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். குற்றவாளி பிடிபட்ட பின்னரே திருட்டின் பின்னணி குறித்து தெரிய வரும்.